புதுசாக இப்போ என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் காட்டும், டச் பண்ணிடலாம். பெல் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை பண்ணிடலாம். நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதுக்கு நம்ம இப்போது இது பண்ணிக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுலாம். இதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இது எடுத்துட்டுருக்கேன். எள்ளு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு களைஞ்சு வடியை வச்சு எடுத்துட்டுருக்கேன். எள்ளு போடுறதுக்கு முதல்ல வதக்கிக்கலாம். நல்லா படப்படன்னு வெடிக்கும். எள்ளு பூர்ணமும் தேங்காய் பூர்ணமும் நம்ம பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் ரெடியாக நம்ம மடியாக குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம எப்படி சமையல் பண்ண பத்தாகாது அடுப்பு. அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமைச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கத்தாலும் டக்குன்னு நமக்கு டென்ஷன் இல்லாத மாவையும் நம்ம ஊற வச்சுட்டுருக்கேன் 2 மணி நேரம். அதையும் வடியை போட்டு அரைச்சி வச்சு எல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம டக்குன்னு நெய்வேத்தியம் இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை சமையல் பண்ணிவிட்டு நாம் பூஜை கட்டி பண்ணால் புருஷா பண்ணிவிடுவா. வெடிக்கட்டும். வறுத்துட்டு காட்டுறேன். இதோ பாருங்க, வெடிக்கிற சத்தம் கேட்குறதா? பாருங்க, வெடிக்கிறது பாருங்க. இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பவுடர் ஆகும். இல்லாட்டி சக்கையாக அப்படி இதாகிடும். இதுக்கு நம்ம இப்போது இந்த ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்க கணக்கு. இது 3/4 கப்பு நம்ம வெல்லம் போட்டுட்டா போதும். எடுத்து இதை மிக்சியில் போட்டுருவோம். ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இதில் நான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். தேங்காய் பூர்ணத்துக்கு இது தேங்காய் நீங்கள் அப்படியே வெள்ளத்தோடையே போட்டுட்டேன்னா சட்டுன்னு இதாகிடும். நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சிட்டிங்கன்னா அது லேட் ஆகிட்டு இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா இதாகிடும். நம்ம ரொம்ப நேரம் பொறுன்னு பண்ணிட்டேன்னா ரொம்ப மொறுன்னு ஆகிடும். கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் இருக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக
இதாக இருக்கும்போதே டக்குன்னு அணைச்சி விட்டேன்னா அதுலேயே அப்படியே சரியாயிடும். ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, தண்ணியாக இருக்கே இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணலைன்னா அப்புறம் உடனே ஒரு மாதிரி கமர்கட் மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். நான் வந்து இதை வெல்லத்தை வந்து சீவி வச்சுப்பேன் எப்போதுமே. இது சீவின வெல்லம் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது மத்தியானம் வெள்ளத்தை சீவி வெள்ளத்தெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டுருவேன். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பிள்ளையாருக்கு வந்து எவ்வளோ பண்ணாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே. மோதகம், கொழக்கட்டையில் மோதகம், எள்ளு கொழக்கட்டை, அப்புறம் கார கொழக்கட்டை பண்ணுவா என் மாமியார், எங்கள் அம்மா எல்லாருமே கார கொழக்கட்டை பண்ணுவா. அது நாளைக்கு வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சு பண்ணிக்கலாம். இந்த பாருங்க இது சரியாக இருக்குது பதம். இப்படியே விட்டுறணும். இது வந்து கொஞ்சம் 2 நிமிஷத்தில் அப்படியே ஆறினா சரியாயிடும். இதில் 1 கப்பு இப்போ இது எடுத்துட்டுருக்கேன், தேங்காய் துருவல், 3/4 கப்பு வெல்லம். இது கொஞ்சம் வெள்ளை வெல்லம், அதனால் கலர் இப்படி தெரியறது. நீங்கள் வந்து பாகு வெல்லம் போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். அணைச்சிடலாம், சூட்டுக்கே சரியாயிடும். இதோ எள்ளு சிக்கிலிக்கும் அரைச்சின்னு வந்தாச்சு. இதுதான் கணக்கு. உங்களுக்கு வெல்லம் எப்படி தெரியும்னா இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்கணும், உருண்டை உதுராத. நமக்கு அதுதான் வெல்லம் வந்து நமக்கு பதம் கணக்கு. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். இது எள்ளு சிக்கிலிக்கு ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பூர்ணமும் வந்து இதோ பாருங்க இப்படி பிடிச்சோம்னா அதுவும் இப்படி உருண்டையாக நிற்கணும். இல்லாட்டி கம்மர் கட்மாக எடுத்தனா நீங்கள் உள்ளே பூர்ணம் வைக்கும்போது அந்த வேகாட்டில் வந்து வேகும்போது அது அப்படியே வழிஞ்சு வெளில வந்துடும். இதை பற்றியெல்லாம் அப்படி நிற்கணும். இதுதான் கணக்கு. தேங்காய் பூர்ணமும் வெள்ளை பூர்ணமும் எள்ளு பூர்ணமும் பண்ணியாச்சு. அடுத்தது மாவு வந்து அரைச்சி இது பண்ணிவிட்டு நாளைக்கு கொழக்கட்டை பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் வந்து கொழக்கட்டைக்கு மாவு பிசையலாம். இந்த டம்ளரால் 2 டம்ளர் மாவு எடுத்துட்டுருக்கேன். நானே வந்து ஆற்றுல வந்து பதப்படுத்தின மாவு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது எப்படி தண்ணி பிடிக்கும்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். மாவரிசி தான் வாங்கினது தான், ஆனால் தெரியாது. அதனால் நான் வந்து இதுக்கு 1 டம்ளர் கணக்குன்னு விடுறேன். பக்கத்தில் வந்து எதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில். தேவையாக இருந்தால் விட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், தண்ணி இழுக்கும். ஒரு சில மாவு தண்ணியே இழுக்காது. இதுக்கு 2 உப்பு போட்டுக்கலாம் மேல் மாவுக்கு. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிறேன், 3 4. இது கொஞ்சம் கொதி வரட்டும். என்ன தலைக்கிறது. இப்போ இந்த மாவு போட்டுக்கலாம். தேவையாக இருந்தால் இங்கே தண்ணி விட்டுக்கலாம். அதுதான் வச்சுருக்கேன்.
இதுங்க இதே ஜாஸ்தி ஆகிடுது தண்ணி. இத்தனைக்கு ஒவ்வொரு டம்ளர் தான் விட்டேன். இது வேண்டாம், நடு அணைச்சிடலாம். தண்ணி இதே ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்படி தண்ணி தொட்டு நம்ம இப்படி தொட்டு பார்த்தோன்னு இங்கே கையில் ஒட்டாது இருக்கணும். இது 5 நிமிஷம் அப்படியே இது நல்லா உழப்பு உரட்டும். சூட்லேயே மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. அதுக்கப்புறமா நம்ம அந்த கட்டியெல்லாம் வந்து கையில் எண்ணெயை தொடச்சிட்டு நல்லா தட்டில் வேறு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இழுத்து இழுத்து பிசைஞ்சோம்னா சரியாயிடும். நீங்கள் ஒவ்வொரு டம்ளர் தான், ஒரு டம்ளர் தான் விட்டால் 1க்கு 1ன்னு கணக்கு. அதுக்கே பாருங்கள் எப்படி ஆகிடுது. அதனால் தண்ணியெல்லாம் பார்த்துன்னு தான் விடணும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே 10 நிமிஷம் ஊறட்டும். உழப்பு ஊற விட்டுலாம். அதுலேயும் வெந்துக்கும் சூட்லேயே. அப்புறம் மாவு பிசைச்சிக்கலாம். இதோ போடுங்க, நல்லா கையில் எண்ணெய் தொடச்சிட்டு கை பொறுக்கிற சூடு வந்து நல்லா இழுத்து இழுத்து பிசைச்சிங்கன்னா அந்த கட்டிகள் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் இதாகிடும். இதை வந்து நம்ம ஒரு ஈர துணியை சுற்றி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே உளுத்தம் குழக்கட்டைக்கு அரைச்சின்னு வந்துட்டு கார குழக்கட்டைக்கு அது பண்ணுவாள் எங்கள் காலத்தில். உளுத்தம் குழக்கட்டை தான் பண்ணுவோம் நாங்கள். காரம்னா அதை கடலைப்பருப்பெல்லாம் போட்டு பண்ண மாட்டோம். அதனால் அதை அரைச்சின்னு வந்துட்டு அதை காட்டுறேன் இருக்கும். அதை இது ஈர துணியில் சுற்றி வச்சிடலாம். ஒரு ஈர துணி நனைச்சி வச்சுட்டுருக்கேன், அதில் சுற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம் குழக்கட்டைக்கு ஊற வச்சுட்டுருக்கேன். இது வந்து நம்ம அந்த கப்பால் வந்து 1 கப் போட்டுருக்கேன். அது நாங்கள் வந்து இப்படி தான் அரைப்போம். அது பருப்பெல்லாம் எதுவும் போட மாட்டான் மாமியார். அதில் வந்து 2 வரமிளகா போட்டுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சின்னு வந்து இதையும் பிடிச்சி வச்சிடலாம். இது மாதிரி அரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சுட்டுருக்கேன். அரிசியும் தேங்காயும் தான் அரைச்சி விட்டு இன்றைக்கி பாயசம் பண்ணி அந்த உண்டூர்லி இந்த மாவு இருக்கு இல்லையா, அதில் சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி வச்சு உண்டூர்லி பாயசம் இன்றைக்கி அதுதான் பண்ணுவோம். அதனால் அதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். பாயசம் அரைச்சிக்கலாம். தேங்காய் அரிசி ஏலக்காய் இது வச்சு அரைச்சி வந்துடலாம். இதுலேயும் அது மாதிரி பருப்பு வந்து நல்லா ஒரு சின்ன ஒரு 20 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் அளவு. அதில் வந்து பருப்பு போட்டுருக்கேன். இது வந்து வடைப்பருப்பு வடைக்கு. இதுக்கு வந்து 2 மிளகா போட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டு இது கொஞ்சமாக தான் இருக்கிறனால கொஞ்சம் 4 மிளகா இருந்தால் போதும். அரைச்சின்னு வந்துட்டு எல்லாம் ஒன்றா அரைச்சி வந்து காட்டுறேன். 2 வரமிளகா, அப்புறம் வந்து பெருங்காய கட்டி, 1 பச்சை மிளகா எல்லாம் வச்சு அரைச்சின்னு இருக்கேன். பெருங்காய பொடி போட்டுருக்கேன். வெறும் உளுத்த பருப்பு அரைக்காலும் இப்படி தான் வரும். நாம் கொஞ்சம் வெந்தாட்டு நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கலாம்.
நெய்வேத்தியம். இது வந்து பூர்ண கொழக்கட்டை, இட்லி பச்சரிசி இட்லி, இது வந்து எள்ளு கொழக்கட்டை, இது வந்து உளுத்தம் கொழக்கட்டை, இது வந்து வடை நெய்வேத்தியம். இது வந்து அரிசி தேங்காய் அரைச்சி விட்டு உண்டுருளி பாயசம். வெல்லம் மஞ்சள் ஆக்குறனால லைட்டாக அப்படி இருக்குது பாயசம். இது சுண்டல் பாருங்கோ.